கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த தருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை புரியுற மாதிரி சிம்பிளா ஆண்டவர் இன்று நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதான சத்தியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஞானத்தை அவனுக்கு தெரியப்படுத்துவார். ஞானம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஞானம் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. ஞானம் என்பது ஆவிக்குரிய அர்த்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. வேதத்தில் ஞானமுள்ள ஒரு மனுஷன் என்று சாலமோனை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தன் ஜனங்களை ஆளும்படியான ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்தில் அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அவனுக்கு முன்பாகிலும் அவனுக்கு பின்பாகிலும் அவனை போல ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர் என்று. ஏன்னா அவர் தான் ஞானம். இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் ஞானமாய் செயல்படுத்த, ஞானமாய் நடந்து கொள்ள, ஞானமான வார்த்தைகளை பேச, ஞானமாய் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தரால் மட்டுமே அதற்கேற்ற ஞானத்தை நமக்கு தர முடியும். என்ற அந்த ஞானம் நமக்கு இல்லாதனால்தான் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய காரியங்களை பேசாமல் தேவையில்லாத காரியங்களை பேசி அநேக பிரச்சனைகள், அநேக வாக்குவாதங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், இது எல்லாமே எதனால? ஞானம் இல்லாத செயல்களினால. விதேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா கிரியைகளிலும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும், அந்த ஞானத்தின் நிமித்தம் நமக்கென கர்த்தர் வைத்திருக்கிற நற்பலன்களை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தர ஆயத்தமாயிருக்கிறார். தேசங்களாக நமக்குள்ள கர்த்தரால் அருளப்படுகிற அந்த ஞானம் இருக்கணும். கர்த்தரும் அதை நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நமக்கென கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்து நம்மை வைத்து நம்மளை சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மேன்மை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஞானமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா? நம்முடைய உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எப்படி தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய ஞானத்தை தெரியப்படுத்துவார். அந்த மனுஷன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பயன்படுத்தி அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை வருத்தி கேட்கிறோமே, அந்த ஞானத்தை நமக்கு தரும்படியா நம்முடைய வாழ்க்கை உண்மை உள்ளதா இருக்கிறதா? உண்மையில்லாத மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் உண்மை என்பது மிக மிக அவசியம். இது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம போய் பேசுறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுதே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று அவர் தம்மை குறித்து தெரியப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மை. உண்மை என்பது நாம் வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மை என்கிற சுபாவத்தின் வழியால் நாம் வெளிப்படுத்தினோமேயானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிற ஞானத்தை அவர் நமக்கு தந்து நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். வேதம் எப்பொழுதுமே தேவஜனங்களாகி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு எச்சரித்து வருகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தோமேயானால், தவறாமல், மறக்காமல், மறுக்காமல் நாம் செய்தோமேயானால் கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல உண்மை இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளி தோற்றத்திற்கு, மற்றவர்கள் பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாய் காண்பித்துக் கொள்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் இருதயத்தை பார்த்து, இருதயத்தின் எண்ணங்களை, தோற்றங்களை, இருதயத்திற்குள் உண்மை இருக்கிறதா என்று பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கான பலனை தருகிறவர். தேவர்களாகி நாம் உள்ளத்துல உள்ளும் புறமும் உண்மையின் சுபாவத்தை வெளிப்படுத்தத்தக்கதா எல்லா காரியத்திலும் உண்மை. நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும், நாம் மற்றவர்களிடத்தில் பழகுகிற காரியத்திலும், கொடுக்கல் வாங்கல் காரியத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும், சகலத்திலும், நம்முடைய உள்ளான எண்ணத்திலும், எல்லா விதத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியத்தை, அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்தினோமேயானால் அந்த உண்மைக்கு இன்னொரு வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் இந்த வேத எழுத்துக்கள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், எந்த ஒரு மனுஷன்
உண்மை என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் அவனுடைய வாழ்க்கையாய் மாறுவது மிக மிக எளிது. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? உண்மை இருக்கு. அப்படி உண்மையா தன்னுடைய எல்லா கிரிகளும் நடப்பிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவனுக்குள் ஞானமாக இருந்து எல்லா கிரியைகளையும் ஞானமாய் நடப்பிக்கவும், சத்துருக்களின் எல்லா திட்டங்களையும் முறியடிக்கவும், தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும், இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்கவும் கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்து அவனுடைய வாழ்க்கையை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிறைத்து அவனை உயர்த்தி அவனுடைய சர்வவல்லமுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் உள்ளத்திலே உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறதை உணர்ந்து எல்லா கிரியைகளிலும் உள்ளும் புறமும் உண்மை உள்ள ஜனமாய் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஞானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாணப்படுத்துவோம். ஆமென்.